டிவிக்கே தான் போடுவீங்க? விஜய்க்கு தான் போடலான்னு. கோயம்பேடுல இருக்கிற வியாபாரிகள் இருந்து அங்க இருக்கிற எல்லா மக்களுமே வந்து 90% நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட போறேன், நான் எனக்கு மாற்று சக்தி வேணும், இந்த ஆட்சி எனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்து குறை சொல்றாங்க. இந்த வாட்டி விஜய் அண்ணனுங்க தான் ஓட்டு போடலான்னு இருக்கேன். இதுதான் விஜய் எனக்கு சார், அவர் வந்து ஊழல் இனிமேல் ஊழல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. புதுசாக யாராவது வந்தால் நல்லது தானே. தளபதி வந்து என்ன பண்ண போறாரு நாட்டு? உண்மையா இருக்கிறாருல, யாருக்கும் பயப்படாம எல்லாத்தையும் கரெக்டா பேசுறாருல. அன்னையிலே போட்டிருக்கீங்க? அன்னையிலே போட்டிருக்கேன். சரி, சூப்பர். கம்பல்சரி நெக்ஸ்ட் இயர் டிவிக்கே தானா, தளபதி தான். இப்போ சீமான் கட்சியிலேருந்து நாங்களாம் வெளியே வந்துட்டோம் சார். வெளியே வந்துட்டு தாவக்காவில் சேர்ந்துட்டோம். தாவைக்கல்ல சேர்ந்துட்டீங்க? ஓ சரி. ஒரு 7 பேர் இருக்கு. 7 ஓட்டு விஜய். 7 ஓட்டு விஜய் தானா? திமுக வந்தேன். திமுக ஓட்டு போற மாதிரி ஐடியா சுத்தமாக கிடையாது. பரப்பில்லாம எந்த ஓட்டுக்கும் எந்த காசு தர மாட்டேன். எனக்கு நம்பி போறவங்க போடுங்க, நான் செய்யறேன்றல, அது பிடிச்சிருக்கு. இவ்வளவு நல்லா பேசல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு விமென்ஸ் டே அன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. திமுக டைரக்டா ஃபர்ஸ்ட் டைம் சொன்னதுக்கே உங்களுக்கு வந்து அவ்வளவு கோபம் வந்து அவ்வளவு ரியாக்ஷன். உங்களோட இணையதள கூலிப்படைகளை இழிவா பேசக்கூடியவங்கள, ரொம்ப ஆபாச பேச்சாளர்களை பேசி அவ்வளவு அவதூறு, அவ்வளவு சர்ச்சை, அவ்வளவு விமர்சனங்கள். எதுக்கு இவ்வளவு பயம்னு கேக்குறேன். இதுக்கே இவ்வளவு பயந்துட்டீங்கன்னா அவர் இறங்கி ஒவ்வொரு ஊருக்கா ஒவ்வொரு மாவட்டத்துக்கா போகும்போது இங்க பல பேரோட கேமே முடிஞ்சு போயிடும். ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க விஜய் அவர்களை. இறங்கி தமிழ்நாட்டுல எந்த தெருவுனாலும் நீங்க வந்து பேசி பாருங்க. 20 பேருக்கு நீங்க கேட்டீங்கன்னா 18 பேர் நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க எதுவுமே நிரந்தரம் இல்ல. எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து, காவல்துறையில இருந்து, இந்த சிஸ்டம் எல்லாமே வந்து யாருக்கு மக்கள் ஆதரவு இருக்கோ அவங்களுக்கு தான் எலெக்ஷன் டைம்ல அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. விஜய் அவர்கள் எந்த ஒரு கேடும் இந்த நாட்டுக்கு செய்யல. அவர்கிட்ட ஆட்சி அதிகாரம் என்னைக்குமே இருந்தது கிடையாது. அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க கேள்வி கேட்கறதுக்கும் விமர்சனம் பண்றதுக்கும். அதுக்காக அவர் எடுத்து பர்சனலா வந்து இழிவு பண்றது, அதுல அரசியல் பண்றது, மத பிளவுவாதம் செய்யறது, அது மூலியமா அந்த மக்களையே வந்து காயப்படுத்துறது, இது எல்லாமே தயவு செய்து பண்ணாதீங்க. அது பாசிசத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன், பாயாசத்துக்கும் சொல்லிக்கிறேன். அந்த யானையோட பலத்தை தெரிஞ்சுதான் நீங்க எல்லாம் வந்து கதறிட்டு இருக்கீங்க. அந்த யானைக்கு அந்த பலம், முழு பலத்தை தெரியாதனால அது அமைதியா இருக்கு. அது எப்போ அந்த முழு பலத்தை காட்டு நினைக்குதோ அந்த டைம்ல நிறைய பேருக்கு கேம் ஓவர் ஆயிடும். பாத்துக்கங்க, வாண்டடா வந்து சிக்காது.